இந்த அளவுக்கு வேர்க்கிற அளவுக்கு நம்மளுக்கு வேது பிடிச்சிச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள அனைத்து சளி பிரச்சனைகளையும் தந்துருங்க. கொரோனா வந்த வழியே ஓடிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெல்லஸ் லைஃப். இன்றைக்கி கொரோனா வைரஸ் எந்த அளவுக்கு நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன பதிவு தாங்க இந்த வீடியோவில் போட போகிறேன். ஏன்னா எனக்குமே 2 நாளாக உடம்பு முடியல. வீட்டிலேருந்து வெளியில் போகிறப்பையும் சரி ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. வெளியிலேருந்து போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றப்போ கை காலெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு வரீங்க. முடிஞ்ச வரைக்கும் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். மாஸ்க் யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்காக இருந்தால் அப்படியே வெளியில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு வேது பிடிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். வேது பிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருள்கள்னா, இதை பாருங்க, இது ஆடாதொடை இலை. இது ஆடு திண்டா பாலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது கிராமத்தில் வேலி ஓரத்தில் கிடைக்கிற சாதாரண இந்த மூலிகையோட அருமை தெரியாது. ஆனால் இது கோழையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தொண்டையில் சளி இருக்கும். சில பேருக்கு கார கட்டி கட்டியாக வரும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஆடாதொடை இலை ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மருந்துங்க. ரெண்டாவது நொச்சி இலை. இந்த நொச்சி இலையுமே ரொம்ப சளிக்கு ரொம்ப 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 கைகண்ட மருந்துங்க. இந்த கரகரன்னு மூக்குலலாம் ஆரம்பத்தில் சளி நம்மளுக்கு பிடிக்க போகுதுன்னா முன்னாடி ஒரு சிம்டம்ஸ் காட்டும். என்னன்னா மூக்கு முணமுணங்கும், தொண்டையெல்லாம் கரகரகும். அந்த மாதிரி டயத்தில் இந்த நொச்சி இலை ரொம்ப சிறப்பாக செயல்படுங்க. இந்த நொச்சி இலை இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஆடாதொடையில் ஒரு 10 இலை நான் எடுத்திருக்கேன். வேப்பலை, இந்த 3 இலையுமே அதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த 4ஐயும் நம்ம வேது பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அந்த டயத்தில் ஏற்படுற சளி பிரச்சனைகள், மூச்சு திணறல், அந்த தொண்டையில் இருக்கிற கரகரப்பு, மூக்கில் இருக்கிற அந்த முணுமுணுப்பு, இதெல்லாம் இந்த வேது பிடிக்கிறதுனால சரியாயிடும். இதை நம்ம எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். என்கிட்ட 3 இலை தாங்க நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு துளசி கிடைக்கல. துளசி இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வேப்பலை, நொச்சி இலை, ஆடாதொடையில் 3, ரெண்டாவது மஞ்சள் தூள். இது 4மே ஆட் பண்ணி நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு மூடி கொதிக்க வைக்கணும். ஏன்னா தண்ணி அந்த அந்த இந்த இலையோட சீரம்லாம் ஆவியோட போயிடுச்சுன்னா அதில் எஃபெக்டே இருக்காது. அதனால் நல்லா மூடி வச்சு இதை வச்சு கொதிக்க விடலாம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத வாங்க காட்டுறேன். அகலமான பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த பாருங்கள், இந்த இலையெல்லாம் நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ இதை போட்டு நல்லா மூடி போட்டு வச்சுக்கலாம். இதோட ஸ்டீம்லாம் வெளியில் போகாத அளவுக்கு மூடி போட்டுடலாம். நல்லா மூடி வச்சுக்குங்க. இடையில நல்லா கிண்டி விட்டுவிடுங்க. உள்ளே நல்லா இந்த இலையெல்லாம் தள்ளி விடுங்க. இப்போ ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கட்டும். இன்னும் நல்லா கொதிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கொதிஞ்சிருச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம எப்படி வேது பிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே இதோட தூக்கிட்டு வந்துடுவோம். நம்ம வேது பிடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வேது பிடிக்கிறதுக்கு ஆடாதொடை இலை, நொச்சி இலை, மஞ்சத்தூள், வேப்பலை, இது 3மே நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்து வந்துட்டோம். இப்போ நம்ம எப்படி வேது பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இது வேது பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்டீம் வந்துருச்சு. நம்ம இதை இப்போ எடுத்து எப்படி வேது பிடிக்கலாங்கிறத இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல திக்கான போர்வை எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இந்த ஃபுல்லா போர்வையை போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்படிதான் பிடிக்கணும். 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி வேது பிடிங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வேது பிடிக்கணும். வேர்வை ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். மூக்குலலாம் உள்ள அந்த கரகரப்பு எல்லாமே நீங்கிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி வேது பிடிக்கலாம் 1 by 1. இப்போ என் பிள்ளைங்க பிடிக்கிறாங்கிறாங்க, பார்த்துங்க. இந்த மாதிரி தான் வேது பிடிக்கணும்.
வேது பிடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைனா சுவாச குழாயில் உள்ள வைரஸ்லாம் வந்து அழிஞ்சிரும். ரெண்டாவது வந்து நம்ம ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் தான் போகுதுன்றாங்க. அதனால நம்ம வந்து இந்த வேது பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னெச்சரிக்கையாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு வேது பிடிக்கலாம், இல்லை கஷாயம் வச்சு குடிக்கலாம். அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டயத்தில். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் பகிருங்க.